ஹலோ காய் ப்ரோ. ஹாய் காய்ஸ். ரொம்ப நாள் வீடியோ போட்டிருந்தேன், எஃபியில் இருந்தேன், ஃபேஸ்புக்கில் இருந்தேன். இப்போ திருப்பி ரிட்டன் ஒரு புது மீன் பிடிச்சிட்டு திருப்பி மீன் பிடிச்சி வச்சுருக்கேன். பாருங்கள் முசி. யாருக்குமே இது அதிகமாக பிடிக்காது. பட் என்னென்னா அது இப்போ க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். தென் ஒன்றும் ஃப்ரை பண்ணி சாப்பிட போகிறோம். நானும் என் ஃப்ரெண்டெலாம் சேர்ந்து சாப்பிட போகிறோம். பாருங்கள், சரியா உயிர் உள்ள மீன் சமைச்சு ரெடி பண்ணிகிட்ருக்கு. மீன் வெட்டுற தெரியலன்னா கேளுங்க, இதே போல் தான் பண்ணிகிட்ருப்பேன். பாருங்கள், நான் வீடியோவில் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே. மீன் வெட்டிகிட்ருக்கேன், தெரியுதா உங்களுக்கு? நான் மீன் தோல் எடுத்துகிட்ருக்கேன். இப்போ அதில் தனி மீட் வந்துச்சு. இது இனி ஃப்ரை பண்ணணும். இது கட் பண்ணுறதெல்லாம் முள்ளும் இதெல்லாம் தனியாக கட் பண்ணிகிட்ருக்கேன். இது பீஸு பொரிக்க வேண்டிய பீஸு கட் பண்ணிகிட்ருக்கேன். அல்வா துண்டு மாதிரி. இது தலை பார்த்தீங்களா? கையை போட்டு பார்த்துட்ருக்கேன். ஏன்னா கையை கடிச்சிட்ருக்கு. இனிதான் பீஸாக்கி குழம்புக்கு ரெடி பண்ணணும். ஹாய் 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 ஹாய். தலை வெட்டுறது பார்த்தீங்களா? இப்படி தான் வெட்டணும். மீன் வாங்கிட்டு மழை பெஞ்சிட்ருக்கு. என்ன மீன் இதை பழக்கிறத பாருங்கள். இப்படி பிளந்து இப்படி வெட்டணும். மக்களே பாருங்கள், நீங்கள் அங்கே மீன் வெட்டுற ஆள்கிட்ட கொடுத்து வெட்டுவீங்க. சொந்தமாக மீனை பிடிச்சி வேண்டி வெட்டிகிட்ருக்கேன். பாருங்கள், இப்படி பார்த்துருக்கீங்களா? என் கையை கடித்த மீனை தலையை பிளந்துக்கிட்டுருக்கேன். ஆமாம், பார்த்தீங்களா? ஃப்ரெஷ்ஷு மீன். இன்னும் வெட்டினா தான் தனியாக வரும். வெட்டி எடுத்து இப்போ ஃப்ரை பண்ண போகிறேன். பாருங்கள், தலையெல்லாம் குழம்பு, மீட்டெல்லாம் ஃப்ரை பண்ணுறது. இது சப்போர்ட் பண்ணாக்கு எனக்கு கூட ஒரு அண்ணன் சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கான். பண்ணால் தான் முடியும், இல்லாவிட முடியாது. அது துள்ளி ஓடுது பாருங்கள். உயிருள்ள மீன் இல்லையா, அப்படி தான் ஓடும். ஆமாம், இனி இதை வெட்டுறதான் டாஸ்கே இருக்குது. இதுக்கு தலை எலும்பு இந்த இரும்பு போல இருக்கும். இதை பாருங்கள். நமக்கு மற்ற மீனில் பூக்கொத்து பார்ப்போம் இல்லையா? இது பூக்கொத்துன்னு சொல்லுவோம். அது இங்கே உள்ள பாஷை. அது பூ போல இருக்குது. என் அண்ணன் எடுத்து பார்க்குறான். இது தலை வெட்டுறதான் டாஸ்க்கு. எப்படி வெட்டுறேன் பாருங்கள். மீட்டு ரெடி ஆகிடுச்சு. இனி மசாலா ரெடி ஆகிட்டுருது. மஞ்சள் பொடி, நம்ம வீட்டில் இது பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கிறது. அதுக்கப்புறம் திருப்பி உப்பு ஏன்னா கல் உப்பு இருக்குது, பொடி உப்பு தான் போடுறேன் இப்போ. அடுத்து மிளகாய்த்தூள். காஷ்மீர் மிளகா கிடையாது, எரிப்பு மிளகா, மற்ற சாதாரண மிளகா. இது கொஞ்சம் மல்லி ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா முசி ஆனால மல்லி. இதெல்லாம் சேர்த்தது என்னென்னா அரைக்கிறதுக்கு. இதில் காந்தாரி மிளகு, பூண்டு, சின்ன வெங்காயம், இஞ்சி எல்லாம் போட்டதை அதை மிக்ஸ் பண்ணுறேன். ஆமாம், இனி மிக்ஸ் பண்ணி ஒரு இது பாருங்கள். நீங்கள் இப்போ மிக்ஸ் பண்ணேன்னு பார்ப்பீங்க எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது பொரிக்கிற தேங்காய் எண்ணெய் தான் பொரிக்கணும். அப்போ
மக்களை இங்கே சரியான மழை பெஞ்சிட்ருக்கு. நல்ல விரசணும், நல்ல விரசி நல்ல இது பண்ணணும். அப்போ தான் எல்லாமே நல்ல மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணி 1/2 hour வைக்கணும். லெமன் விட்டேன், அது காமிக்கலை. கருவேப்பிலை அதுவும் போடணும். அப்போ தான் வாசனை கேரி அதிகமாக இருக்கும். திருப்பி போட்டு நல்ல பிசைஞ்சு எடுக்கணும் எல்லாத்தையுமே. அது கொஞ்சம் மேலே இந்த புளிச்சிக்கான்னு சொல்லுவாங்க, இரும்புலின்னு சொல்லுவாங்க. அந்த புளிக்கு கொஞ்சம் கூட ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா அப்போ கொஞ்சம் டேஸ்ட் அதிகமாக இருக்கும். இனி ஒரு மிக்ஸ் பண்ணி 1/2 hour ஒதுக்கி வச்சுட்டு அடுத்த சட்டியில் ஏற்றுறோம், சாப்பிட்றோம். Five minutes later. பார்த்தீங்களா, விறகி வச்சதை இனிப்பு என்னென்னா மிக்ஸ் பண்ணுறேன். எப்படி பாருங்கள், எப்படி இருக்கு பாருங்கள் மீட்டு. 15 minutes later. காய் மக்கா எல்லாம் ரெடி ஆச்சு. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.